வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ்லெட். நம்ம இன்னைக்கு கத்தாயிஃப் அப்படிங்கிற அரபிக் பேன்கேக் தான் பார்க்க போறோம். இந்த பேன்கேக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சுகர் சிரப் பண்றதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1/2 கப் சுகர் போட்டுக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த சக்கரை கரையிற வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் போட்டு இந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சுடுத்து. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பிளாசம் வாட்டர் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டராக ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிக்கிறது. இது வந்து ஒரு கம்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே இறக்கணும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது சைடில் வச்சு இது ரூம் டெம்பரேச்சருக்கு சில்லுன்னு ஆகிறவங்கள வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்சி இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் நம்ம இந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். இதில் முதல்ல மைதா, அப்புறம் இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரவா, சர்க்கரை, ஈஸ்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மொஹல்ல, ஆரஞ்சு பிளாசம் வாட்டர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம பேன்கேக் பேட்டர் ரெடி ஆகிடுத்து. நம்ம இப்போ இது வந்து ஒரு 1/2 hour நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிட்டு டைமில் நம்ம வந்து டிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துட்டுருக்கேன். இதுலேயே 100 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பிளாசம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம இதை அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டோம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இதை வாட்டி பீட் பண்ணிக்கலாம். நம்ம கத்தாயிஃபோடைய டிப் ரெடி ஆகிடுது. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துன்னு இருக்கேன். இதை பொடியை அரைச்சின்னு வந்துடலாம். 1/4 கப் முந்திரி பருப்பு, 1/4 கப் பிஸ்டாச்சியோஸ், 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட், 4 ஸ்பூன் சர்க்கரை, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பிளாசம் வாட்டர். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அந்த டிப்பு ஃபில்லிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகிடுது. நம்ம மாவும் கரெக்டாக 30 மினிட்ஸில் ஊறி இருக்கு. ஒரு கலரின்ட்டு குட்டி கரண்டி ஏதாவது இருந்தால் அதில் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்ம டேபிள் ஸ்பூன் இருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம இப்போ பேன்கேக்கை தவாவில் ஊற்ற போகிறோம். இதுக்கு நான்ஸ்டிக் தவாவாக இருக்கிறது பெட்டர். தவா இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பேன்கேக்காக ஊற்றி எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட பேன்கேக் தவா இருந்ததுன்னா அதில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம இந்த பேன்கேக்ஸ்க்கு எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது போட்ட உடனே இதெல்லாம் ஃபுல்லாக குக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேலே பச்சை மாவு மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே குக் ஆகிற வரலாம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடணும். ஃப்ளிப் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம எல்லாம் பேன்கேக்ஸும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணலாம். எப்போவுமே இந்த பேன்கேக் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு துணியில் மூடி தான் வச்சுருக்கணும், இல்லை காஞ்சி போயிடும். நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு எந்த பேன்கேக் இது பண்ணமோ அதை எடுத்துட்டு இந்த ஃபில்லிங்ஸை நடுவில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதெல்லாம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேன்கேக்ஸை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இங்கே ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நான் வந்து ஒவ்வொரு பேன்கேக்ஸை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த பேன்கேக்ஸ் வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம உள்ளே போட்டுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால அது ஜஸ்ட் ஒரு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போகிறோம்.
நம்மளுடைய சூப்பர் எம்மி அரபிக் பேன்கேக் அதாவது கத்தாயிஃப் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த டிப் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து சில்லுன்னு வெளியே எடுத்துருக்கோம். இந்த பேன்கேக்ஸ் வந்து எண்ணெயில் பொரிச்சு கொஞ்சம் சுட சுட இருக்குது. இந்த பேன்கேக்கு சூடாக அந்த டிப்பில் தொட்டுண்டு சாப்பிட்டா அது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணிங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அதுவெல்லாம் டேக் கேர். பாய். எத்பாவம் தத்பவதி.